முன்னாள் காதலியின் பெயரை மனைவிக்கு தெரியாமல் மறைப்பது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை நான் எழுத போறேன். அதுக்கு பதில் தான் இந்த மாதிரியான ஒரு டேட்டூ கவரப். அதாவது தன்னோட முன்னங்கை முழுவதுமா ரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்றது மாதிரி இது ஃபோராம் பேண்ட் முழுவதுமா போடுறது மூலமா அவர் ஏற்கனவே வரைஞ்சிருந்த அது யாரோட பேரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பேரை இது மூலமா கவரப் பண்றதுனால அவர் பல ஆண்டுகளை அனுபவிச்சு வந்த பல நிரந்தர ஒரு பிரச்சனைக்கு இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு டேட்டு மூலமாக நிரந்தரமாக ஒரு தீர்வு கொடுக்குறோம். இந்த மாதிரியான சேவையை நாங்கள் பல வருஷங்களாக நம்மளோட ஸ்வஸ்திக் டேட்டு ஸ்டுடியோவில் செய்து வருகிறோம். இந்த மாதிரி சேவையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஆளா நீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டு 18 ஒலி அலைவரிசையில் ஒளிபரப்பப்படும் இந்த மாதிரியான கவர் அப் டேட்டுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கறது மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான பழைய டேட்டு இருந்தாலும் அதை முற்றிலுமா மாற்றி புது டேட்டு மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த டேட்டு போட்டுட்டு இருக்க இப்போ வாடிக்கையாளர் நம்மளோட ஸ்டுடியோவிலேயே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு மேல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியை போட்டிருக்காரு. இப்போ அதே பகுதியோட ஒரு தொடர்ச்சியா அதில் எப்படி இருக்குதோ அதே ஒரு சின்னத்தை ஒரு வடிவத்தை தலைகீழா நமக்கு இப்போ நம்ம போட போகிறோம். அந்த டிசைனை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நேற்று நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது வெளிப்புற கோடு எல்லாத்தையுமே நான் ஸ்டென்சில்ல இருந்து எல்லாத்தையும் வெளிப்புற கோடுகளையும் முடிச்சிட்டேன். அது எல்லாத்தையுமே 5RL நீடலில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு அவரோட நேரம் பத்தாததுனால இன்னைக்கு வந்துட்டு 2வது பகுதியை வந்துட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ மைய நாம நிரப்புற இந்த பேக்கிங் இந்த மாதிரி வேலைக்கு எல்லாமே நம்ம 9RS அப்படின்ற ஒரு நீடில் தான் நம்ம உபயோகிக்கிறோம். இந்த 9RS நீடில் நீங்கள் உபயோகிக்கிறது மூலமாக என்ன ஒரு சௌகரியமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல நிரப்ப வேண்டிய ஒரு மையை வந்துட்டு முழுவதுமாக ரொம்ப சுலபமாக நிரப்பலாம். அதாவது எந்த விதமான வெற்றிடத்தையும் மிச்சம் வைக்காம மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நீங்கள் நிரப்பலாம். அதனால தான் இந்த 9RS இந்த லாங் நீடில் நான் உபயோகிச்சுட்டு வரேன். பொதுவாகவே இந்த மாதிரியான நிரப்புதல் பணிக்கு அதாவது பேக்கிங் இந்த மாதிரி ஏன்னா ஒரு டேட்டு நீங்கள் மைய நிரப்பும் போது நீங்கள் பெரிய அகலமான நீடில் உபயோகிக்கிறது மூலமாக ரொம்ப விரைவாகவும் நீங்கள் முடிக்கலாம். அதே நேரத்தில் எந்த வெற்றிடமும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாகவும் செய்யலாம். இந்த துறையில் நீங்கள் இதுக்கு முன்னமே நிறைய ஒரு போதிய அனுபவமோ இல்லை வல்லுநராக இருந்தால் நீங்கள் இதே மாதிரியான பேக்கிங் வேலைக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ளாட் நீடில் கூட வந்து உபயோகிக்கலாம். அதாவது ஃப்ளாட் நீடில்ன்றது நீங்கள் 13 அந்த மாதிரியான நீடில் ரவுண்ட் மேக்னம் நீடில் நீங்கள் உபயோகிக்கும்போது இன்னும் இதே மாதிரியான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிரப்புதல் பணிக்கு நான் எப்போவுமே லாங் நீடில் ரவுண்ட் ஷேடர் அதை மாத்திரம்தான் நான் உபயோகிப்பேன். இது எனக்கு ரொம்பவும் சௌகரியமாக இருக்கும். மற்றபடியான உங்களுக்கு லைட் ஷேடிங் நீங்கள் கொடுக்கும்போது அப்போ வந்துட்டு ஃப்ளாட் நீடில் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த நீடில் வந்துட்டு உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அதையே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வாடிக்கையாளருக்கு நேர பற்றாக்குறை காரணமாக இந்த டேட்டுவை 2 பகுதியாக பிரித்து செய்திருக்கிறேன். அதாவது முதல் பகுதி ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். அதாவது வெளிப்புற கோடு அதுக்கப்புறமா ஸ்டென்சில் பண்ணுறது அது எல்லாமே வந்துட்டு 2.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த 2வது பகுதி மறுநாள் மொத்தம் ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம். ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம வாடிக்கையாளரோட நிலைமையும் இதே மாதிரி தான். இந்த டேட்டுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கோவிட் சீசனில் நமக்கு ஒரு ஃபோராம் பேண்ட் டேட்டு பண்ணியிருந்தார். அதோட டேட்டு அந்த டேட்டுவோட தொடர்ச்சியாக இப்போ அவரோட ரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்துட்டு நம்ம இப்போ ரிஸ்ட் பேண்ட் அப்படின்றத அந்த டேட்டுவோட தொடர்ச்சியாக நம்ம அதை தலைகீழாக நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். இது மூலமாக அவர் முன்னால் அவரோட பெண் நண்பரோட பேர் வந்துட்டு அவர் டேட்டு பண்ணியிருந்தார். அதையும் இந்த டேட்டு மூலமாக கவரப் செய்கிறது மூலமாக இது கவரப் டேட்டுவாகவும் ஆயிடுச்சு. அதனால் அவர் கைக்கு முழுசாக கவரப் டேட்டும் ஆயிடுச்சு. அந்த பழைய பேரையும் மறைச்சா மாதிரி ஆயிடுச்சு. அவர் கூட நாம் இந்த டேட்டு பண்ணும்போது பேசின்னு இருக்கிற சமயம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி
அவரு பகிர்ந்துக்கிட்டாரு. அத நான் உங்ககிட்ட சொல்றேன். கிட்டத்தட்ட இப்ப இவருக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல அந்த பேரு என்ன இருக்குது அப்படின்றது தன் மனைவிக்கு தெரியாமயே அப்படியே இவரு மெயின்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதாவது எப்பவும் எதிர்க்க நின்னு பேசும்போதும் சரி, இல்ல பக்கத்துல நின்னு பேசும்போதும் சரி, கை கட்டி ரொம்ப நல்ல பிள்ளையா ஒரு பதில் சொல்லி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அத கை கட்டும்போது அந்த பேரு இவரு கைக்கு பின்பக்கத்துல போயிடும். அதனால இவரோட மனைவிக்கு இவரோட குட்டு இன்னும் வெளியாகல. சரி, அப்படி உங்க மனைவிக்கு உங்களோட பெண் நண்பரோட பேர் தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படின்னு நான் எதுவுமே தெரியாதவன் மாதிரி விசாரிச்சேன். அவரு அதுக்கு சொன்ன பதில் ரொம்ப அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படின்னா, அ அதாவது நண்பரே, இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சதுன்னா, அதனால ஏற்படுற கைகலப்பு மூலமா எனக்கு உயிருக்கு ஆபத்தாவும், ரத்தம் பீறிட்டு வர நிலையும் மாறும் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால அத விட இந்த டேட்டூவால வர ரத்தம் ஒண்ணுமே இல்ல. அதனால தான் நான் டேட்டூ போட்டு அந்த நிலைமைய முன்கூட்டியே எச்சரிக்கையோட சமாளிக்க போறேன். அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு பதில் சொன்னாரு. அத கேட்ட எனக்கு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன். இருந்தாலும் நிலைமைய சமாளிச்சுக்கின்னு நானு தொடர்ந்து டேட்டூ பண்ணிட்டே வந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானவர்களான மனைவிமார்கள் அப்படின்னு ஆச்சரியத்துல வாயடைச்சு போயிட்டேன். இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க தயங்காம தாராளமா என்ன தொடர்பு கொண்டு இந்த சேவைய நீங்களும் பெறலாம். அதே 9RS நீடில கொண்டு ரொம்ப அகலமான பகுதி எந்தெந்த இடத்துல வந்துட்டு மைய நாம நிரப்பணுமோ, ரொம்ப கவனமாவும், எச்சரிக்கையாவும், அதே நேரத்துல எந்த வெற்றிடமும் விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழுமையா கவனம் செலுத்தி நான் பண்ணிட்டு வரேன். பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு டேட்டூவ 2 பகுதியா நம்ம பிரிச்சு செய்யும்போது 2வது பகுதி செய்யும்போது வலியும், வேதனையும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா, நம்மளோட வாடிக்கையாளர் அவரோட முகத்த பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இது ஒரே பகுதியா செய்யக்கூடிய டேட்டூ தான். குறைஞ்சது 3 4 மணி நேரத்துக்குள்ளவே இந்த முழு டேட்டூவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அ அவரு அவரோட நேர பற்றாக்குறை காரணமா நம்ம 2 பகுதியா பிரிச்சிருக்கோம். அதனால இந்த 2வது பகுதி செய்யும்போது ரொம்பவே அவருக்கு வலியும், வேதனையும் அதிகமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான நீங்க பேக்கிங் அதாவது நிரப்புதல் பணி செய்யும்போது, பாருங்க இப்ப ஒரு முக்கோணமான ஒரு பகுதிய நாம நிரப்ப போறோம். அத முதல் 2 பகுதியா நீங்க பிரிச்சுக்கங்க. முதல் முறை நீங்க செய்யும்போது, மேலிருந்து கீழ் பக்கமா நோக்கி நீங்க சின்ன சின்ன கிறுக்கல்கள், அதாவது சின்ன சின்ன வட்டங்கள் போடுறது மூலமா, நீங்க அந்த பகுதிய முழுமையா நீங்க இங்க் மூலமா நிரப்பலாம். அதாவது நல்லா கவனமா பாருங்க. மேல இருந்து கீழ் பகுதி, மேலிருந்து கீழ நோக்கியவாறு நீங்க அந்த மாதிரி ஒரு கிறுக்கல பண்ணுங்க. இதுக்கு அடுத்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். இப்ப நீங்க பக்கவாட்டுல செய்யறது மூலமா, அதாவது வலப்புறத்துல இருந்து இடதுபுறம் நீங்க செய்யறது மூலமா, ஏற்கனவே நீங்க செய்யும்போது மேலிருந்து கீழ இருந்து செய்யும்போது, ஏதாவது ஒரு பகுதி விட்டிருந்தாலும், நீங்க இப்ப பக்கவாட்டுல மைய நிரப்பும் மூலமா, எந்த பகுதியும் விடாம ரொம்ப முழுமையா நேர்த்தியா வந்து இத நீங்க நிரப்பலாம். இது ஒரு சின்ன ஆலோசனை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, நீங்க ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.
இந்த டேட்டூ டிசைனை பொறுத்த வரைக்கும் இதோட மேல் பகுதியே நாம் அதையே அப்படியே தொடர்ந்து நாம் ஒரு விதமாக ஒரு நகல் எடுக்கிற மாதிரியான ஒரு தலைகீழான ஒரு பகுதி தான் நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேல் பகுதி ஃபோராம் பகுதியில் நாம் செய்த இந்த ஒரு டிசைன் இப்போ நாம் ரிஸ்ட் பகுதியில் செய்கிறோம். அதை தலைகீழ மிரர் இமேஜ் அப்படின்றது மூலமாக நம்ம ஃபோட்டோஷாப் செயலி மூலமாக இதை நீங்கள் மிரர் இமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டென்சில் பண்ணி நாம் இதில் நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கோம். இதில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்குது. அதாவது மேல் பகுதி ஃபோராம் பகுதி வந்துட்டு அகலமாக இருக்கிறதும், கீழ்ப்பகுதி வந்துட்டு உங்களோட மணிக்கட்டு பகுதி வந்து அகலம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் டிசைன் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டேட்டு பண்ணும்போது உங்களோட சமயோசித புத்தியை பயன்படுத்தி நீங்கள் இதை சமாளிக்கலாம். அந்த மாதிரி தான் இதை நானும் சமாளித்து செய்திருக்கிறேன். இந்த டேட்டுவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக. இந்த டேட்டு எப்படி இருந்தது, அதாவது மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் எப்படி வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரியாக ஒத்து வருது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது 13 RM, அதாவது 6 ஊசி மற்றும் 7 ஊசி 2 அடுக்குகளை கொண்ட RM ரவுண்ட் மேக்னம் நீடல். அந்த நீடலை வச்சு தான் நாம் இதுக்கு உள்ளே இருக்கிற ஷேடிங்ஸை அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேட்ரிட்ஜ் நீடலை வந்து தேர்ந்தெடுக்கும் போது 13 RM, அதாவது ரவுண்ட் மேக்னம் நீடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இதனோட முனைப்பகுதி எல்லாமே வந்துட்டு ஒரே சீராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேடிங் அப்படின்றது ரொம்ப சரிசமமாக அந்த வெளிர் மற்றும் அடர்த்தி இந்த 2 பகுதியும் நீங்கள் மிகச்சரியாக கொடுக்க முடியும். இதிலேயே நீங்கள் வந்து 13, அதாவது சாஃப்ட் எட்ஜ் மேக்னம் நீடல் கூட இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் போர்ட்ராய்ட் டேட்டுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான ட்ரைபல் டிசைனில் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல அடர்த்தி அதிகமாகவும் குறிப்பிட்ட இடத்துல வந்து அடர்த்தி குறைவாகவும் பகுதியில் நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது இந்த ரவுண்ட் மேக்னம் நீடல் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கோணமான ஒரு பகுதியை நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது ஷேடிங்கோட தொடக்கத்தில் வந்துட்டு நீங்கள் விப் ஷேடிங், அதாவது ஒரே பக்கமாக இழுவை அந்த மாதிரியான விப் ஷேடிங் மூலமாகவும், முடிவில் வந்துட்டு நீங்கள் பெண்டுலம் ஷேடிங், அதாவது எதிர் திசையில் நாம் ஷேடிங் பண்ணுற அந்த பெண்டுலம் ஷேடிங்கும் நீங்கள் கொடுக்கறது மூலமாக அடர்த்தி மற்றும் அடர்த்தி குறைவான பகுதி அப்படின்னு ரொம்ப அழகாக வித்தியாசப்படுத்தி நம்ம காமிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் அதாவது உங்களோட டேட்டூ இயந்திரத்தை நீங்கள் பிடிக்கிற முறையில் பல ரொம்ப முக்கியமான வித்தியாசங்களை கொடுக்கலாம். அதாவது உங்களோட கை பிடிமான முறையில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு லகுவாக, அதாவது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரியாக திருப்புற மாதிரியான ஒரு முறையில் நீங்கள் உங்களோட டேட்டூ இயந்திரத்தை பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது அதாவது அந்த முக்கோணத்தை விட்டு வேறு எந்த இடத்துலையும் வந்துட்டு கூடுதலாக உங்களோட மை வந்து வெளியே போகாமல் அதை நீங்கள் பாதுகாக்கலாம். நீங்கள் எந்த விதத்தில் எந்த கோணத்தில் உங்களுக்கு ஷேடிங் வேணுமோ அந்த விதத்தில் நீங்கள் செய்யலாம். இதுக்கு இந்த டேட்டூ இயந்திரத்தோட வேகத்தோட அளவு 6லேருந்து 7க்குள்ளே நீங்கள் அமைச்சிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த இடத்துல டேட்டூ ஷேடிங் பண்ணுறீங்க, அது எவ்வளோ அகலம் இருக்குது அதை பொறுத்து உங்களோட டேட்டூ இயந்திரத்தோட வேகத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கோங்க. அதாவது ஸ்ட்ரோக் அதாவது உங்களோட நீடில் கேட்ரிட்ஜிலிருந்து வெளியே வர தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3.5 மில்லிமீட்டர் வரைக்கும் நீங்கள் தூரம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஷேடிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு தூரம் ரொம்ப சரியாக அமையும். எந்த ஆலோசனையுமே நான் சொல்கிறது மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியாது.
அதை நீங்கள் எப்படி நீங்கள் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ஆலோசனைகளை நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தா மாத்திரமே அது உங்களுக்கு எப்படி இது நமக்கு ஒத்து வருமா, இல்லை நாம் வேறொரு முறையை நாம் கையாளலாமா அப்படின்ட்டு நீங்களே யோசனை பண்ணி செய்வீங்க. உங்களோட கலைத்திறனை, அதாவது இந்த தொழிலில் இன்னும் மேலும் ஊக்குவிக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில முக்கியமான ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இதனால எனக்கு ஒரு மன திருப்தி. நான் இன்னும் திருப்தியும் அடையணும்னா, நீங்கள் என்னோட இந்த டேட்டூ அலைவரிசை, அதாவது டேட்டூ 18 இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். மறக்காமல் இந்த காணொளி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி நிலையில் இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு பகிர்றது மூலமாக இன்னும் வந்துட்டு நான் இந்த மாதிரியான காணொளிகள் வந்து பிரபலமாகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மணிக்கட்டு பகுதி, அதாவது நாடி துடிப்பை நம்ம மருத்துவர்கள் வந்து பரிசோதிக்கிற இடம். இந்த பகுதி வந்துட்டு ரொம்பவும் மென்மையான தசை நார்களால் ஆன பகுதி. அதனால் நீங்கள் டேட்டூ இயந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் மென்மையாகவே கையாளுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அதிகமான அழுத்தம் திடீர்னு வந்துட்டு இரத்த நாளங்கள் வந்துட்டு கிழியறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதனால் எச்சரிக்கையாக இந்த மாதிரியான டேட்டூ நீங்கள் செய்யும்போது ஒரு முன் அனுபவத்தோடு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அனுபவம் வரணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணுன்னா நம்மளோட ஸ்வஸ்திக் டேட்டூ ஸ்டுடியோவை நீங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கு எந்த மாதிரியான பயிற்சியை நாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு எந்த மாதிரியான உதவியும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன்.
முழுமையாக இந்த டேட்டூ முடிஞ்சது. அதாவது ஃபோராம் டேட்டூ, அப்படி இல்லைன்னா அந்த கவர் அப் டேட்டூன்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுசாக கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. மறக்காமல் நம்மளோட டேட்டூ 18 ஒலி அலைவரிசைக்கு சந்தாதாரராக மாறுங்கள். இந்த டேட்டூ எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு அனுப்புங்க. மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.